இந்த குல்லா போட்டிருந்தாரு, தாடி வச்சிருந்தாரு, கொலை முயற்சி பண்றாருன்றதன் மூலமா அவர் என்ன ஏதோ வேற ஒண்ணு சொல்ல வராரோன்னு அதைத்தான் சொன்னேன். எடுத்த உடனே என்ன சொன்னேன், மோடியினுடைய அருளாசியை பெற விரும்புகிறாருன்னா இன்னைக்கு மோடிக்கு எதை பேசுனா பிடிக்கும்யா? இஸ்லாமிய வெறுப்பு. அதை பேசுகிறாரு அவர், அதை பேசுகிறாருயா. இப்போ நேராக இவருடைய பேச்சு அவற்ற போகல. அடுத்த மாதம் மனதின் குரலில் அவர் பேசலாம்ல, இதை பற்றி பேசலாம்ல. அந்த புத்தி எப்படியெல்லாம் வேலை செய்து பாருங்கள். குல்லா போட்டிருக்கட்டும், தாடி வச்சுருக்கட்டும், முஸ்லீமாகவே இருக்கட்டும், சிசிடிவி கேமரா பொய் சொல்லுமா? அது உண்மை சொல்லுதே. ஆனா ஒரு ஆதீனம் ஒரு இஸ்லாமிய வெறுப்பை பேசுறாரு அப்படின்றது வந்து சமூகத்துல எப்படியான ஒரு தாக்கம்? என்னப்பா நீங்க மறுபடியும் அதையே கேட்குறீங்க? இல்ல, இதை ஏன் மதுரை ஆதீனத்தை வச்சு பேசுறாங்க? வேற எந்த ஆதீனமும் இதை பேசலையே, மதுரை ஆதீனம் தானே இதை பேசுறாரு. மதுரை ஆதீனம் தான்ப்பா இப்ப முதல்ல மோடியை பார்க்கணும்னு துடிக்கிறாரு. மோடி அருகாமையில நின்று ஐயா இஸ்லாமியர்களை அழிச்சிட்டு மறு வேலை பாருங்கன்னு இப்போ மோடிக்கு எதிராக சொல்லணும். மோடி இவரை கூப்பிடணும். அதுக்கு தான் இது. இப்போ மற்ற ஆதீனங்கள் கூட வந்து யோசனை பண்ணுவாங்க, வேலை இருக்கும். இவருக்கு வேற வேலையும் வேற சிந்தனையும் கிடையாது. இதுதான் சிந்தனை. ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த ஆதீனம்லாம் நல்ல மத நல்லிணக்கமாக பேசக்கூடிய மனிதர் தானே. அப்படி இருந்தாங்க. இப்போ காலத்தின் கோலம் இது. இந்த தருணம் இப்படியான ஒரு இக்கட்டான தருணம்.